வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. ரபியான மூமின்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் ஒரு மனிதனுடைய கடைசி நிலை எல்லா நபிமார்களும் தன் சமூகத்திற்கு சொல்லி போனது, எல்லா சஹாபாக்களும் தங்களுக்கு அடுத்து வருகிற மக்களுக்கு சொன்ன வார்த்தை, மரணிக்கிற பொழுது நீங்கள் முஸ்லீமாகவே மரணியுங்கள். அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் பய உணர்வோடு நல்ல மௌத்தை கேட்கணும். யாரும் 1000 வருஷம் இருந்துறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் மௌத் இருக்கும். நம்ம சின்ன வயசு தானே, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துருவோம் அப்படின்லாம் இன்னைக்கு குறிப்பாக கிடையாது. திடீர்னு மரணங்களை தான். இப்போ அந்த மரணம் நிச்சயமாக வரும். மரணத்தை விட சிறந்த உபதேசி வேறு இல்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மௌத்து தர்ற பாடம் இத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம். எவ்வளவு பெரிய டான்கள், எவ்வளோ பெரிய அதிபர்கள், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள், எவ்வளோ பெரிய கல்விமான்கள், யாரையும் மௌத்து விட்டு வைக்காது. இப்போ ரப்பல் ஆலமீன் இந்த உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த மலக்குல் மௌத் 2 விதமான நடைமுறைகள் அவங்கள்ட்ட இருக்கும். ஒன்று, ஒரு துணியை முள் செடி மேலே அப்படி தூக்கி போட்டுட்டு வெடுக்குன்னு இழுத்தா என்ன ஆகும்? 1000 கிழிசல்களோடு அந்த துணி அப்படி வந்து அந்த உயிரை வெடுக்கென்று பிடுக்கி செல்வார்கள். துர்நாற்றம் வீசும். இப்படி ஒரு நிலையும் ஒரு மனுஷனுக்கு ஏற்படும். பாவியாக, முஷ்ரிக்காக, காஃபிராக, அல்லாஹ்வை பயப்படாதவனாக. இன்னொருத்தருக்கு மரணம் சம்பவிக்கும். அந்த ஆத்மாவை அழைத்து காத்திருப்பார்கள் மலாயிக்கத்துமார்கள். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டும் சட்டங்களை கொண்டும் இபாதத்துகளை கொண்டும் நிம்மதி அடைந்த மனமே. நமக்கே தெரியணும் மௌத்தாகும் போது நம்மள்கிட்ட பதட்டம் வரக்கூடாது. ஏன்னா இதை உணர்ந்தவர், எதை நான் மௌத்தாயிருமே அப்படிங்கிறத உணர்றார், சிரிக்கிறார், சந்தோஷப்படுகிறார். எந்த ரப்பை பயந்து எந்த மறுமை நாளை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த மறுமையை நோக்கி என்னுடைய பயணம் தொடங்குகிறது எல்லாத்தையும் சொல்லிக்குவார். அந்த முகம் வளர்ச்சியா இருக்கும். இப்போ அந்த வானவர்கள் காத்திருப்பார்களாம், வருக நிம்மதி அடைந்த ஆத்மாவே வருக. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. நீயும் பொருந்தி கொண்ட நிலையில, அல்லாஹும் உன்னை பொருத்தப்பட்ட நிலையில நீ வா. அழைத்து செல்வார்கள். அந்த ரூஹ் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவது பெரும் காட்சியாக இருக்கும் அப்படின்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசி வினாடியை நாம தான் வச்சுக்கணும். நாம தான் ஆமாம் அல்லாஹ்ட்ட எப்பயுமே கேட்கணும், யா அல்லாஹ் நல்ல மௌத்தை கொடு. அந்த மௌத்து நான் உணரணும். சக்கராத்தினுடைய வேலையில என் நாவு சொல்லுங்க களிமாவை மொழியணும். வேற என்ன, இந்த துணியால போறன்னு கண்டிப்பா தெரியும். ஐயோ என் வீடெல்லாம் போச்சு, என் காடெல்லாம் போச்சு, என் சொத்துலாம் போச்சு, என் பொண்ணு என் பொண்டாட்டி, இதெல்லாம் தான் அல்லாஹ் வாழ்றப்ப சொல்லிட்டே இருந்தான். நீ மௌத்தா போயிட்டா எதுவுமே கூட வராது. இப்போ தற்காலிக துணியால தற்காலிகமாக வாழ்ந்தோம், இதை கூப்பிட்டா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு இந்த பயணத்திற்கு தயாராகிற மூமின்களாக இந்த ரமலானுடைய மாசத்துல ஒரு உறுதியான எண்ணத்தை நம்ம வைப்போம். வாழ்வில் முடிவு நல்லதாக அமையட்டும். தன்னதான் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப மோசமான கால சூழ்நிலை. குறிப்பா நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், இப்போ பார்த்தாலும் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய செய்திகள் வருது. பையன் ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரமாச்சு, போய் பார்த்தா அவன் இறந்து கிடக்கிறான். ஃபோன் ஓடிட்டு இருக்கு, கண்ட பலாயி பார்த்துட்டு இருந்திருக்கிறான்.
அந்த சக்கராத்தினுடைய நேரத்தின் முடிவு அவனுக்கு எவ்வளவு துவம்சையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மறுமை நாள் அந்த காட்சிகளோடு தானே அல்லாஹ் எழுப்புவான். ரொம்ப பயப்படுவோம். எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுங்க. அது என்ன ஒரு வாழ்வு, போன பார்க்கணும், தேவையானதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு டைமை வச்சுட்டு படுக்க போகிற நேரத்தில் அதை கொண்டு போய் எங்கேயா வச்சுட்டு உதவு செஞ்சுட்டு, ஏன்னா அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறாங்க, ஒருவர் ஒதுவோடு தூங்கி அந்த தூக்கத்தில் மரணித்து விட்டால் அவருக்கு ஷஹாதத்து கிடைக்கும். சின்ன அமலுக்காங்க. நம்ம பாருங்க லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டோம் இல்லையா? அப்படியே போன பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியது, அப்புறம் யார்கிட்டயும் ஃபோனில் சண்டை போட வேண்டியது, அப்படி போய் புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ஆளுக்கு ஒரு ஃபோன் இப்படி பார்த்துட்டு எல்லாம் காப்பாற்றணும். அப்படியே மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா எப்போ நம்ம கலிமா சொன்னோம்? என்ன சூழ்நிலைகள் ஏற்படும்? மூமின்களாக இளைஞர்களை நான் சொல்றேன், மூமின்களாக நீ ஒரு மறுமையை நம்பக்கூடியவனாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருந்தால் நம்முடைய தூக்கத்திலாவது அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பிள்ளைகிட்டலாம் சும்மா திட்டாதீங்க. அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. உட்கார வச்சு டேய் மௌத்தா போயிட்டேன்னா என்ன செய்வேன்? ஃபோனை பாரு, 24 மணி நேரம் உனக்கு டைம் இருக்கு. ஒரு 1 மணி நேரம் பாரு, ஒரு 2 மணி நேரம் பாரு, முடிஞ்சா செல்ஃபில் தூக்கி வை, உதவு செய்ய. பிராக்டிக்கலாக அவர்களை உணர வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். ரொம்ப அதே விஞ்ஞானம் தான் சொல்லுது, செல்ல இந்த பாயிண்ட்ல வைக்காத, தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுக்காதீங்க. பெரும்பாலும் அப்படித்தான் செய்யறோம். இப்படி பார்த்துட்டு அதே மாதிரி சார்ஜ் போட்டுட்டு பார்க்காதீங்க. இது வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சேட்டலைட்ல இருந்து டைரக்ட் கனெக்ஷன் தானே. எவ்வளவு கதிர் தாக்குதல்கள் அவனுடைய உடம்பை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், செவிகளை பாதிக்கும், எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாங்க இளைஞர்கள். அதனுடைய பாதிப்பு எல்லாமே குறிப்பா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது குடும்ப பெண்கள். நான் தான் என் மனைவிக்கு பொறுப்பு, நான் தான் என் பிள்ளைகளுக்கு பொறுப்பு. கேடோ கெட்டு போங்கன்னு சொன்னா அந்த மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்லியாக வேண்டும். அதனால ஒரு நல்ல இளைஞர்களுக்கு, சிறார்களுக்கு நம்ம சொல்லணும், நம்முடைய மௌத்து நல்ல நிலையில நசீபாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்ந்து வரலாறாக விழுதுகிற அருமைக்குரிய சஹாபாக்களில் அபூ உபைது இப்னுல் ஜர்ராஹ் அப்படின்னு ஒரு சஹாபி, மக்காவிலேயே பிறந்து வாழ்ந்த அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த 40 பேர் முதற்கட்ட முஸ்லிம்கள், 1 2 3 4 8 அப்படின்னு ஒரு குரூப்பா சொல்றாங்க. எவ்வளவு வரலாறு தெளிவாக தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த 40ற்குள் உட்பட்ட ஆதி முஸ்லிம் அதற்கு அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ். அவரு ஆரம்ப காலத்தில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மகத்தான சஹாபி. உலகத்திலேயே தன்கூட வாழ்ந்திருந்தாலும் சில சஹாபாக்களை பர்டிகுலரா அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்கெல்லாம் சொர்க்கவாதி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன முடியுமா? ஏன் இப்போ அழுதுட்டு இருக்கிறோம்? நரகத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு கெஞ்சரமா இல்லையா? டிக்ளேர் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா ஒரு 10 சஹாபாக்களை தேர்வு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்க 10 பேரும் சொர்க்கவாதிகள். அப்படி நமக்கு சொல்லி இருந்தா நாம என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க? பள்ளிவாசல் முன்னாடியே கட்டல் போட்டு கால் மேல கால் போட்டுடே போங்கடா தொழுவுங்கடா எம் சொர்க்கவாதிகள் இருப்போம். அவங்கள சொன்ன பிறகுதான் அவங்கள இபாதத்துல ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு. அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்கிறதுனால மார்க்கத்தை விடல. ஒரு அடிமையினுடைய கடமை தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப அதிகமா சொர்க்கம் நரகம் குறித்து சஹாபாக்கள் பெருமானார்கிட்ட கேட்கும் போது சில கன்ஃபியூஸான விஷயங்கள் இருக்கு. யாரு சொர்க்கவாதின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், யார் நரகத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், நான் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு எனக்கு தெரியாது. ஒரு கால் நான் சொர்க்கவாதியா இருந்தா நான் இதுக்கு அமல் செய்யணும். சரி, ஒரு கால் நான் நரகவாதியா இருந்துட்டா அப்போ நான் இதுக்கு அமல் செய்யணும். டிக்ளேர் ஆயிடுச்சுல. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, இது ஒரு விளையாட்டு, ஏன்னா சோதனை உலகம் இது. நீ என்ன செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசி வினாடியில அதான் ஒருத்தருடைய மௌத்தினுடைய தருவாயில
சொர்க்கவாதிக்கான எல்லா செயல்களையும் செஞ்சுட்டே வருவான். கடைசி நிலையில அல்லாஹ் அவனை தடுமாற வைத்து கலிமா இல்லாம கொண்டு போய் நரகத்துக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கு தான் பயப்படணுங்கிறாங்க. ஒருத்தனை நரகவாதியாவே எல்லாம் வாழ வச்சுட்டு இருப்பான். நம்ம நினைப்போம் இவரெல்லாம் என்ன ஆவா அப்படின்னு. கடைசி வினாடிகளில் அல்லாஹ் மாற்றம் தந்து தௌபா செஞ்சு அவன் நேரம் எங்க போயிடுவான் சொல்லுங்க. அதனால இப்படி இருந்துராதீங்க, அப்படி இருந்துராதீங்க. நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்கள், போகும் பாதை உங்களுக்கு எளிதாகும் பெருமானார் சொல்றாங்க. சஹாபாக்கள்ல சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரொம்ப பொழிவான முகம். சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்தா இவரை பார்த்தாலே நம்ம பாஷையில் விளங்குற மாதிரி சொன்னா ஆஜானுபகமான தோற்றம். சில பேர் பார்த்தாவே இருக்கு கம்பீரமா சிங்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு சஹாபி. அதே நேரத்தில் பணிவு, உயர்ந்த குணம், நல்லொழுக்கம், இப்படியெல்லாம் ஒரு பெருமைக்குரிய சஹாபியாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு செய்தியை சொல்றாரு. குறைஷிகள்ல ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அங்க ஆளும் அழகா இருப்பாங்க, கூச்ச சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. அவர்கள் யாரிடமாவது பேசினால் அவர்களை உண்மைப்படுத்துவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாங்குவாங்க. மற்றவர்கள் இவர்களிடம் பேசினாலும் இவர்களை உண்மைப்படுத்துவார்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸான மனிதர்கள் 3 பேரை நான் சொல்லிட்டா அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க. ஒன்றாவது அபூபக்கர் சித்திக். நீங்க பாருங்க, எந்த இடத்துலையும் சித்திக் நாயகத்துல எங்கேயாவது தகராறு பண்ணியிருக்காங்களா நம்ம வரலாறு போய் பார்த்தா சாந்த சொரூபியாகவே வாழ்ந்திருக்கிறாங்க. 2வது உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் நாயகத்தினுடைய குணத்தை பார்த்து பெருமானார் பிரமித்து போயிருக்கிறார். ஒரே ஒரு செய்தி, ஒரு நாள் வீட்டில் அபூபக்கர் நாயகர் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க, உள்ள வரட்டா வாங்க. இப்போ அபூபக்கர் நாயகம் வரும்போது யதார்த்தமாகவே அமர்ந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். 2வது உமர் நாயகம் வர்றாரு, உள்ள வரட்டா வாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக இருக்கிறாங்க. 3வது உஸ்மான் நாயகம் அனுமதி கேட்கிறார், உள்ளே வரவா? நீங்கள் யார்? நான் உஸ்மான். உஸ்மான் பேர் சொன்ன உடனே பெருமானார் எழுந்து தான் வேட்டியெல்லாம் சரி பண்ணி ட்ரெஸ்ஸை சரி பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதையெல்லாம் உள்ள ஆயிஷா அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு கேட்டாங்க, எங்க அத்தா வந்தாரு, நீங்க பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு நம்ம பாஷையில சொல்லுவோம். உமர் நாயகம் வந்தாரு, அவரையும் நீங்க பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா உஸ்மான் வந்த உடனே எழுந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு இது என்ன மருமகன் சொல்லியா? ஐஷா நாயகம் ரொம்ப துடுக்கானவங்கள்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஃபகைஃபலா அஸ்தஹி. அவரை பார்த்தாலே எனக்கு வெட்கமாக வருது, அவரை பார்த்தாலே எனக்கு வெட்கமாக வருகிறது. ஏனென்றால் இவரை பார்த்தால் மலக்குமார்கள் கூட வெட்கப்படுவார்கள். அவ்வளவு கூச்ச சுபாவம். இப்பெல்லாம் நம்மள்கிட்ட கூச்ச சுபாவம் இருக்கா அப்படின்னா என்னன்னு இந்த ஜெனரேஷன் கேட்க வேண்டியது இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வெட்கம், இந்த கூச்சம், இதையெல்லாம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், கூச்சம் தான் ஈமான். ஈமான் தான் சொல்லுங்க. சாதாரண சில விஷயங்கள், ஒரு 10 ரூபா நமக்கு தேவை, ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு சொன்னா எவ்வளவு தயக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லி கேட்கறது? நல்லா பசிக்குது, ஒரு டீ வாங்கி கொடுங்க, யார்கிட்ட சொல்ல முடியுமா? சரி ஒண்ணு வேணாம், இந்த குடிச்சு அந்த செருப்பை என்னால் எடுக்க முடியல யார்ட்டையாச்சு அப்படி. ஆனால் நம்ம சிரமப்பட்டாவது கூச்சம், இதெல்லாம் தான் கூச்சம். வெட்கம் கூச்சம்னு சொன்னால் வெறும் அந்த விஷயங்கள் மட்டுமல்ல, அதே போல அல்லாஹ்விற்கு இபாதத்து செய்யாமல் இருந்ததற்காக வெட்கப்படணும். எப்படி நான் ரொம்ப பார்ப்பேன். இந்த மாதிரி உயர்குணத்து மக்கள் இந்த 3 பேர்கள் அப்படின்னா இதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தெரிஞ்சுங்க, அபூபக்கர் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே பம்பரமா பிறந்தாங்க. பெருவாரியான வரலாற்றில் சொல்லப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்களை எல்லாம் இவர் தான் பிடிச்சிட்டு வந்து இஸ்லாத்தில் சேர்த்து விட்டார். அந்த வரிசையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹஜ்ரத் அபூ உபைதா, அதே மாதிரி உஸ்மான் இப்னு மத்ஊன், அர்கம் இப்னு அபி அர்கம் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள்
குழுவா 5 பேர் 4 பேர் 8 பேர் இப்படி கூட்டிட்டு வருவார். யாரு? அபூபக்கர் சித்திக். அதனால வரலாறு எழுதும், இவர்கள் அபூபக்கர் சித்திக்கின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையில் நம்ம யாரையாவது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு சேர்த்திட்டோம்னா அது கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்திடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மறுமை நாளில் சித்திக் நாயகத்தை வச்சு அல்லாஹ் ரொம்ப பெருமைப்படுவான். அவ்வளோ பேரை இஸ்லாத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு இருக்கிறார்கள். இப்படி ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட எல்லா சிரமங்களையும் இதற்கு அபூ உபைதா தாங்கி கொண்டார்கள். பெருமானாரோடு இருந்தார்கள், காலம் முழுக்க இருந்தார்கள். பத்ரு போர் வரலாற்றில் இப்படியெல்லாம் சில மனிதர்களை கற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா, வரலாற்றில் பத்ரு போர் ரொம்ப தயாரா வந்துட்டார். யாரு? அபூ உபைதா. இவருக்கு போர்ன்னு சொன்னா இங்க நடக்க போற போர் உண்மையிலே யாருக்குன்னா உறவினர்களுக்கு மத்தியில தான் நடக்குது, பெருமானாருக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும். அதனாலதான் போர் தொடங்கும் போது அபூஜஹல் சொல்லிட்டு அன்சாரிகள் தள்ளி நின்றுங்க, போர் முகம்மதுக்கும் அவருடைய ஆட்கள் முஹாஜிர்களுக்கும் எங்களுக்கும் தான். ஆனா பெருமானார் ஊட்டி வச்சிருந்தது எப்படின்னா, இந்த சொந்தம் பந்தம் மாமா மச்சம்லாம் கிடையாது. இந்த பக்கம் ஈமான், அந்த பக்கம் ஷிர்க். ஷிர்க்குக்கு எதிரான போர். எப்படி அந்த போர்க்களத்தில் எதிரும் புதிருமா சண்டையை நின்று வெட்டி கொள்றது அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? இவர் இறங்குறார். யாரு? அது அபூ உபைதா. போர்க்களத்தில் அவருடைய நீயத்து வேற. பயங்கரமா போராடி போராடி அந்த போராட்டத்திலேயே ஒரு ஆளை மட்டும் தேடி போயிட்டே இருக்கிறாரு. யாரோ ஒருத்தரை வஞ்சன்ஸ் வச்சு இவர் தேடி போறாரு, போரும் செய்கிறார், எதிரிகளை வெட்டி வீழ்த்துறார். ஒரு இடத்துல போய் நின்று முகத்தை பார்த்து நேருக்கு நேராக வெட்டி சாய்த்து விட்டு அவர் திரும்ப வருகிறார். போர் முடிந்து பார்க்கிற பொழுது இந்த அபூ உபைதா தேடி போய் வெட்டி சாய்த்தது யாரு என்று சொன்னால், தன்னுடைய சொந்த தந்தை அப்துல்லாஹ் இப்னு அல் ஜர்ராஹ், சொந்த தகப்பனை. இப்ப இவங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது? அந்த பக்கம் ஷிர்க்ல இருக்கிறான், சொந்த தகப்பன். இதெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுமா? ஆனால் இவருடைய அந்த உயர்வான குணத்தை ததும்பும் ஈமானை ரப்பல் ஆலமீன் ரசித்தான். குர்ஆனுடைய வசனத்தை இறக்கலாம். லா தஜிது கௌமி யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலா. இப்படி ஒரு சமுதாயத்தை நபியே நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வை விரும்பியவர்களை இவர்களும் விரும்புவார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் வெறுத்தவர்களை இவர்களும் வெறுப்பார்கள். அந்த வெறுப்பிற்குரியவர்கள் தந்தையாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், தன் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார். இதெல்லாம் கற்பனையில சாத்தியமா? அதற்கு அபூ உபைதா சொந்த தந்தையை வெட்டி சாய்த்து விட்டு வந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் ஷிர்கை நாம் தகர்த்திருக்கிறோம், வெட்டி சாய்த்திருக்கிறோம். அதுதான் அவங்களுடைய மனநிலை. அல்லாஹ்வே பாராட்டினார். முஹம்மது இப்னு ஜாஃபர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கிறிஸ்தவர்களுடைய குழு வந்தது. வந்து, முஹம்மதே, எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கு. உங்களை நாங்கள் நம்புகிறோம், உங்கள் சமூகத்தை நாங்கள் நம்புகிறோம். உங்களில் நம்பிக்கையான ஒரு மனிதர் நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னா எங்க பிரச்சனைகள் தீரும். அப்படித்தான் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு பாய்மார்களை தான் கூட்டிட்டு போவாங்க. இப்போ பாய்மார் பஞ்சாயத்தை பார்க்கறக்கு சொல்லுங்க, நம்மள திரும்பவும் அப்போ போயிட்டு இருக்கிறோமோன்னு தெரியல. ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, பாயை கூப்பிடு, அல்லா சாமியை கூப்பிடுவாங்க. பாய் சொன்னா கரெக்டா இருக்கும், பாய் பேசினா கரெக்டா இருக்கும். எத்தனை கிராமங்கள், எத்தனை வழக்குகள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வரலாற்றை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க நாளைக்கு லொஹருக்கு வாங்க, இஷாவுக்கு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. போயிட்டு இஷாவுக்கு வாங்க. இப்போ இஷாவுடைய தொழுகையில உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூல்லா அந்த நம்பகமான மனிதர்னு நம்மளை தான் அனுப்புவாங்க அப்படின்ட்டு வந்து தொழுகையில் உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது முடிச்சுன்னு திரும்பி பார்க்குறான்.
திரும்பி பார்த்தா உமர் எட்டி எட்டி பார்க்குறாரு, நம்மளை தான் கூப்பிடுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே தேடி, அபூ உபைதா வாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விவகாரங்களை முன்வைக்கிறார்கள். சொல்லிட்டு பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, லிகுல்லி உம்மத்தின் அமீன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கையான ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். என் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? இந்த அபூ உபைதா. அதெல்லாம் பெருமானார்கிட்ட இந்த வார்த்தைகள் வாங்க முடியுமா? வாங்கியிருக்கிறார். இவர் நம்பகமானவர், எதை சொன்னாலும் கரெக்டா செய்வார். அப்படி நீங்க யாரை நம்பி அனுப்புவீங்க சொல்லுங்க? பேங்க்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு நாம பதறிட்டு இருப்போம். கரெக்டாக கார்டு போட்டு பணம் எடுப்பானா, இல்லை ஒரு 0 சேர்த்தி போட்டுருவானா, இவர்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா 10 தடவை ஃபோன் அடிப்போம். பணம் வந்துருச்சுங்களா? இல்லை என் பையன் யாரும் வரலையே, ஐயோ இங்கே போயிட்டானா, எஸ்கேப் ஆகிட்டானா. அரை மணி நேரம் பணம் கிடச்சிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் நம்ம மனசு ஒன்றும் வேணாம். ஜிபே பண்ணிட்டு திருன்னு முடிக்கிறோம்ல, அவரு வரலங்க என்ன போதும், முடிச்சு டவுசர் கல்வி என்னாச்சு ஏதாச்சு டெக்னிக்கல் ப்ராப்ளம், அரை மணி நேரம் கழிச்சு வந்துருச்சுங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். மிஷினை கூட நம்ப முடியுறது இல்லை. உண்மையா சொல்லுங்களேன், வீட்டில் நம்ம எத்தனை பேர் மனைவிக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க பாய். எல்லாம் பொண்டாட்டி தான், அவளுக்கு தான் எல்லாம் செய்தி வைக்கிறான், அவளுக்கும் தெரியாம சில விஷயங்களை நம்ம அப்படி இல்லை, நம்பாம இல்லாம வீண் விரயம் பண்ணிடுவான். பசங்க எடுத்து வீண் விரயம் பண்ணிடுவாங்க. அதனால சில சீக்கிரட்டான சமாச்சாரம் எல்லாருமே வச்சிருப்போம். கரெக்டா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சொன்னதை அப்படியே செய்வார். அவர் வார்த்தையிலிருந்து அந்த நம்பகம் வெளிப்படும். மூமின்களே, அவர்கிட்ட நம்பகத்தன்மை மட்டுமல்ல, அதை காப்பாற்றுற ஆற்றலும் இருந்தது. நம்பிக்கையா நடந்துக்கணும்னு சொன்னா சொல்லலாம், நம்பிக்கையான ஆளுதாங்க. வழியில நிறுத்தி ஓங்கி சப்பு இடற காசுன்னாரு, கொடுத்து போட்டு வந்துட்டான். நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற ஆற்றலும் இருக்கணும். இந்த ஆற்றலை ஒரு வரலாறு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு போருக்காக ஒரு குழுவை தேடி ஒரு படையை அனுப்புனாங்க. அந்த படைக்கு இந்த அபூ உபைதாவை அமீராக தளபதியாக நியமித்து பெருமானார் அனுப்புகிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு படையை நிர்வாகம் பண்ற தளபதிங்கிற பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை. வறுமையான காலம், பஞ்சமான காலம், போகும் பொழுது ஒரு படைக்கு தேவையான உணவுன்னு சொன்னா ஒரு கூடையில பேரிச்சம்பழம் மட்டும்தான். ஒரு கூடை பேரிச்சம்பழம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த படையில நாங்கள்லாம் இருந்தோம், அபூபக்கர் நான் எல்லாமே இருந்தோம். போனா இந்த போர் காலதாமதம் ஆகுது, எதிரிகளை சந்திக்க முடியல. ஆனா இந்த உணவு பேரிச்சம்பழம் தானே அவங்களது, குறைவான தண்ணீர். இவர் அமீர் என்ன செய்யறாரு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை படையில எல்லாத்துக்கும் கொடுத்து சூப்பிட்டு கொடுத்துரும். நோம்பு திறக்கறக்கு ஒரு நாளைக்கு ஒரு கொட்டரா கஞ்சி வச்சு ஆளுக்கு ஒரு நக்கு நக்கிங்கன்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? கற்பனை பண்ணுங்களேன். ஒரு பேரிச்சம்பழத்தை மொத்த படைக்கு கொடுத்துட்டு எல்லாம் சூப்பி வா. அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். இது என்ன தெரியுமா? பசி மயக்கத்தை போக்குறது, அவ்வளவுதான். சூப்புவார், தண்ணி குடிச்சுக்குவார், முடிஞ்சு. ஒரு கட்டத்தில் நெருக்கடி வரும் பொழுது சொன்னார் படைக்கு, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், அரியாபுரத்திலிருந்து ரிசுக்கை அளிப்பான், அல்லாஹ் தானே கொடுப்பான் அப்படின்னு. கடற்கரையில போய் நின்னா ஒரு சின்ன மலை அளவு ஒரு மீன் எங்களுக்கு கிடைத்தது. அந்த மீனை பத்தி சொல்றாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த முள் இருக்க இல்லையா, மீன் முள், அந்த மீன் முள்ளை இப்படி நட்டி வச்சு எட்டி குதிச்சு விளையாண்டு இருந்தோம். இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய முள்ளுனா அவ்வளோ பெரிய மீன். வயிறார சாப்பிட்டு மதீனா வந்து சேர்ந்தோம். அவங்கள்ட்ட அந்த காலத்துல இருந்தே இந்த சேமிப்புக்கான பழக்கம் தான் உப்பு கண்டம் போடுறது. அந்த
பதப்படுத்தி கொண்டு வருவது. வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அபூ உபைதாவுடைய தளபதிக்கே உண்டான ஆற்றலை சொல்லும் பொழுது பெருமானார் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஒரு படையை சரியா வழி நடத்தி அவங்கள சாகடிக்காம அவங்கள மீது உணவு அவர்கள் மீது ஆரோக்கியம் இத்தனை கவனிச்சு வரணுமா இல்லையா, கொண்டு வந்து சேர்த்தனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த மீன்ல ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் கொடுங்கல. கொஞ்சம் இருந்ததை பதப்படுத்தப்பட்டதை பெருமானாருக்கும் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் சந்தோஷப்பட்டாங்க. நம்பிக்கையாளர் மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை பேணி பாதுகாக்கிற ஆற்றலும் அதற்கு அபூ உபைதாவுக்கு இருந்தது. அப்புறம் உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தினுடைய வரலாறு தனி. அதாவது முஸ்லிம்களுக்கான வெற்றியா தோல்வியா அப்படின்னு தீர்மானிக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலை அந்த போரில் ஏற்பட்டுச்சு. பயங்கரமான ரணகளம். அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு வதந்தியும் கிளப்பப்பட்டது. ஒரு வழியா அந்த போர் முடிகிற தருவாயில குறைஷிகள் தல்லூனி அலா முஹம்மத், தல்லூனி அலா முஹம்மத், முஹம்மது எங்க, அவங்களுக்கெல்லாம் வெறி, எப்படியாவது பெருமானாரை கொன்றுவிட வேண்டும். ஆனா இந்த சஹாபாக்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க பெருமானாருக்கு பெரும் பாதுகாப்பை தந்து காப்பாற்றி விட்டாங்க. அந்த உஹது மலை அடிவாரத்துல பெருமானார் அவங்களுக்கு அதாவது பல் ஷஹீதாக்கப்படுது. அணிந்திருந்த கவசத்தின் மேல் தாக்கியதில் கவசம் உடைந்து பெருமானாருடைய கன்னங்களுக்குள் போய் மாட்டிக்கொண்டது. ரத்தம் வழிகிறது. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறாங்க, இந்த நபியை இரத்த சாயமாக்கியவர்களை அல்லாஹ் என்ன செய்வான். அப்பதான் பாத்திமா நான் சொல்லுவாங்க, சபிச்சிருக்கேன். யாரும் சொல்றாங்க, நான் சபிக்கிறதுக்கு வரல, ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத் தருவான். எல்லாம் தூக்கி கொண்டு போய் அந்த ஒரு சின்ன உஹதுனுடைய மலை பொதும்பிற்குள் வைத்து பாயை எரித்து சாம்பலாக்கி அதை பெருமானாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அப்பதான் அந்த உள்ள போய் மாட்டிக்கிச்சு. எது? முக கவசத்தின் ஒரு சங்கிலி. இது அபூபக்கர் நாயகம் மெதுவா எடுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அதில் அபூ உபைதா வந்தாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நீங்கள் எப்பயுமே ரசூல்லா கூட இந்த மாதிரி நன்மையான காரியங்களை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, நீ எப்படி எடுப்ப? நான் முயற்சி பண்ணுறேன், பெருமானாருக்கு வலிக்கக்கூடாது, அப்படின்னு மெதுவாக இழுக்கிறாரு. அது பெருமானாருக்கு வேதனையை தந்தது. உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு நேக்கா எப்படி இதை எடுத்தால் கன்னங்கள் கிழியாமல் பெருமானாருக்கு பாதிப்பு ஏற்படாமல் கலட்ட முடியும், ஒட்டச்சு உள்ள போய் மாட்டிருக்கு. சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முகமெல்லாம் கண்ணெல்லாம் அந்த மாதிரி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய வாயால் அந்த கவசங்களில் கரெக்டாக பல் பதித்து வெடுக்குன்னு இழுக்கிறாரு. அது பெருமானாருக்கும் பெருத்த சிரமத்தை தரல. அந்த வளையம் வெளியே வந்து விட்டது. ஆனால் கூடவே இவருடைய பல்லும் போயிடுச்சு, முன்பல் போயிடுச்சு. சரி, இரண்டாவது ஒரு துண்டை எடுக்கணும். மீண்டும் அதே மாதிரி முயற்சி செய்து இரண்டாவது துண்டையும் எடுத்து விடுகிறார். இரண்டாவது பல்லும் போயிருது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, சஹாபாக்களிலே பொக்கவாய் யார் என்று சொன்னால் அபூ உபைதா அழகான பொக்கவாய்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பற்களும் பெருமானாருடைய அந்த கன்னத்தில் பதிந்து அதுக்காக உதவி என்ன இருக்கு, ஷஹாதத்தை சந்தித்திருக்கிறது. சஹாபாக்கள்ல எத்தனை உறுப்புகளை ஷஹீதாக தந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பெருமைக்காரர் அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா போர்களிலேயும் பெருமானாரோடு கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத் ஆகிற பொழுது மதீனாவை வச்சு மௌத்தாயிட்டாங்க பெருமானார். பெருங்குழப்பம் முனாஃபிக்குகள். அதாவது முனாஃபிக்குன்னு ஏன் கடினமா அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, சந்தர்ப்பத்துல குழப்பத்திலே ஏற்படுத்திடுவாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்க. முனாஃபிக்குல கடற்கரை மேல செய்றான், முஹாஜிர்கள்ல போய் தூண்டுறான், நீங்க தானே இந்த இஸ்லாத்துக்காக போரிட்டீங்க, நீங்க தான் கலீஃபாவா வரணும். அன்சாரிகள்கிட்ட போய் தூண்டி விடுறாங்க, வந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நீங்க தானே, அதனால நீங்க தான் கலீஃபாவாகணும். ஒரு பெரிய குழப்பமே அங்கே உருவாயிருச்சு. பெருமானாருக்கு பிறகு முஹாஜிர்களா அன்சாரிகளா?
அப்போ பனு சாயிதா அப்படின்னு ஒரு தோட்டம் மதீனால. இப்போ கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தோட்டம் இருந்துச்சு. இப்போ இல்லை தூக்கிட்டாங்க. போய் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தையும் காணும், போய் பார்த்த தோட்டத்தையுமே காணும். ஒரு வரலாற்று தோட்டம் அது. என்னன்னா கலீஃபாவை தேர்வு செய்வதற்கு முனாஃபிக்குகள் இல்லாத ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அப்படி போட்ட உடனே யார கலீஃபாவை கொண்டு வரலாம்? அபூபக்கர் நாயகம் எழுந்து சொல்வார்கள், நான் சொல்றேன், பெருமானார் தான் வாழ்ந்த காலத்திலேயே இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லப்பட்ட அபூ உபைதாவை கலீஃபாவாக ஆக்குங்கள். யார் சொல்றா? ஆமா, உடனே ஹஜ்ரத் அபூ உபைதா சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற ஆதாரத்தை கேளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்த போது அவங்க ஸ்தானத்தில் இருந்து தொழுக வைக்க அபூபக்கரை தான் நியமிச்சாங்க. தொழுகைக்கே அமீர் என்று சொன்னால் ஆட்சிக்கு அமீராக வரலாமே. இந்த நிர்வாக தேர்தல் அப்படித்தான் நடக்கணும். தகுதியானவர்களை கொண்டு வரும். ஒன்று ஒதுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதாவை முன்மொழிந்தார். கடைசியா எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, இருப்பதிலேயே சீனியரும் பண்பாளரும் பெருமானாருடைய நிழலாக வாழ்ந்த சித்தீக் நாயகர் தான் கலீஃபா. அந்த நேரத்திலும் தன்னடக்கத்தோடு ஒதுங்கி கொண்டார்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா. பிறகு அபூபக்கர் நாயகத்தோடு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தாங்க. எந்த இடத்திலும் அபூ உபைதா கருத்து மோதல் யாரோடும் செய்யல. இதெல்லாம் பெரிய வாழ்க்கையில நம்ம பத்தி சொல்லணும். இவர் ஒரு சபையில இருந்தாருன்னா இவர்னால எந்த பிரச்சனையும் வராது. சில பேரை சொல்லுவோம், இவன் வந்தா அந்த சபையை சொல்லுங்க நல்லதுக்கு கூட்டியிருப்போம். ஒருத்தர் வந்து வாயை திறந்தான்னு வச்சுங்களேன், அது எல்லாமே நாசமா போயிடும். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது. பெருமானாரோடு இணக்கமாக இருந்த அபூ உபைதா அபூபக்கர் நாயகத்தோடு இருந்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை ஒரே போர்க்காலம் தானே, சிரியாவிற்கு ஷாம் தேசத்திற்கு பல போர்களுக்கு அனுப்பினார்கள். எல்லா விஷயத்திலும் கலீஃபாவுக்கு கட்டுப்பட்ட அபூ உபைதா ஒரு விஷயத்துல கட்டுப்படல அப்படின்னு வரலாறு சொல்லுது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சிரியாவின் பல பகுதிகளை கைப்பற்றுவதற்கான பல படைகள், அதில் அபூ உபைதாவும் அமீராக சிரியாவுக்கு அனுப்பப்பட போர் செஞ்சு பல நகரங்களை கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் சிரியா முழுக்க தாஊன் என்று சொல்லக்கூடிய தொற்று வியாதி உருவானது. மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா மரணிக்கிறாங்க. நம்ம கொரோனாவை பார்த்தவங்க தானே, கொத்து கொத்தா மரணிக்கிறார்கள். அப்போ உமர் நாயகத்திற்கு பயம். யாரின் மீதுனா, இந்த மாதிரி நல்ல தலைவர்களை இழந்து விடக்கூடாது. சில பேர் இருக்கணும்னு நினைப்போமா இல்லையா? இப்போ உமர் நாயகம் கடிதம் எழுதுறாங்க, அபூ உபைதா, நான் கலீஃபா உமர் எழுதுகிறேன். இந்த கடிதம் உங்களிடம் காலையில் கிடைத்தால் நீங்க மாலையில மதீனால இருக்கும், மாலையில் கிடைத்தால் காலையில் நீங்கள் மதீனாவில் இருக்கணும், உங்களை நான் பார்க்க வேண்டும்னு கடிதம் எழுதுறாங்க. கடிதத்தை படித்த அபூ உபைதா திரும்ப லெட்டர் எழுதுறார், அமீருல் முஃமினீன், இது மாதிரியான நிர்பந்த காலத்தில் எனக்கு கடிதம் எழுதி அழைப்பதற்கான நோக்கம் எனக்கு புரிகிறது அப்படின்ட்டு என்ன எழுதுறாரு தெரியுமா? நான் மட்டும் உயிர் அல்ல, என்னை நம்பி இருக்கிற இந்த படைகள் எல்லாம் உயிர்கள் தான். அவர்களை மட்டும் இங்கு விட்டுவிட்டு நான் மதீனாவிற்கு வந்து என் உயிரை காப்பாற்றிக் கொள்வது நல்லதல்ல. எனவே அமீருல் முஃமினீனுடைய இந்த சொல்லுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நான் வரமாட்டேன் பதில் எழுதுகிறேன். இதை கூட வரலாறு என்ன சொல்லுது? இவர் கட்டுப்படல. அமீர் சொன்னா கேட்கணும், அமீர் சொன்னா. ஆனால் உமர் நாயகம் புரிஞ்சுக்கிறாங்க, நியாயமான வார்த்தை. அதற்கு அபூ உபைதாவுடைய கடிதம் வரும் பொழுது அதை படித்து விட்டு மதீனத்து பள்ளியில் அமர்ந்த உமர் நாயகம் தேம்பி தேம்பி அழுவார்கள். அவர்களுடைய அழுகையை பார்த்து சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, அபூ உபைதா இறந்துட்டாரா, அபூ உபைதா இறந்துட்டாரா? உமர் நாயகம் சொல்வார்கள், இறக்கவில்லை, ஆனால் மவுத் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். சில பல நாட்களில் ஷாமுக்கு அனுப்பப்பட்ட அபூ உபைதா படத்தளபதி அவர் தொற்று நோயால் தாவூனால் தாக்கப்பட்டு அவரும் வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தி உமர் நாயகத்திற்கு கிடைத்த பொழுது இடித்து போய் அமர்ந்தார்கள்.
இந்த வரலாறு தான் கொரோனா காலத்தில் சொல்லப்பட்டது. பெருமானார் சொல்லியிருக்காங்க, எங்கேயாவது ஒரு இயற்கை சீற்றமோ இந்த மாதிரி கொள்ளை நோய்களோ ஏற்பட்டால் நீங்க அங்க போகாதீங்க, அங்க உள்ளவங்க இங்கு வர வேண்டாம். ஏன்னா நோய் தொற்றுமா இல்லையாங்கிறத விட நோயினுடைய பயம் மரணத்தை ஏற்படுத்தி விடும். இந்த கொரோனால நடந்த அத்தனையும் அப்படித்தான். அப்புறம் இப்ப என்னாச்சு சொல்லுங்க, போன் அடிச்சோம்னா கொரோனாவோடு போராடுங்கள் அப்படின்னா போராடி பழகிட்டோம். இப்போ கொரோனா நம்ம கூட செட்டில் ஆயிடுச்சு. அது இப்பவும் இருக்குது, செட்டில் ஆயிடுச்சு. எத்தனை வைரஸ், எத்தனை கிருமி புதுசு புதுசா உருவாக்குறா. சைனாக்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு வேணும்னு கேட்கறாங்க. கொரோனா ஹோனா கித்தனை ஹோனா இருக்கும், இந்துஸ்தானுக்கும் இல்லையோ ஏகப்பட்ட கொரோனாவை அனுப்புனா புது புது நோய்கள் வருது. ஆனா இப்ப என்ன இல்லையான்னு கேட்டா அது நம்மோடு என்ன செஞ்சிருச்சு, பழகிருச்சு. அந்த இறந்தவர்கள் பயத்தால் இறந்தவர்கள் பெரும்பாலும் தான். கொண்டு போன அந்த ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு முன்னாடி சொந்தக்காரங்களாம் பார்த்தது, பொண்டாட்டி எப்படி தனியா அங்கேயே சொல்லுங்க தட்டெடுத்து, இதெல்லாம் தானே அனுபவிச்சோம் இல்லையா? அதற்கு அபூ உபைதா மிகச்சரியான தேர்வு எடுத்தார்கள். மௌத்து யாருக்கு எங்கும் வரும், என்ன நம்பி, அந்த நம்பிக்கை பாருங்க, என்ன நம்பி வந்திருக்கிற படைகளை விட்டு விட்டு. இல்லைன்னா வரலாறு என்ன எழுதிருக்கு தெரியுமா, கொடூரமான கொள்ளை நோய்கள் வந்த பொழுது தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள அபூ உபைதா மதீனாவுக்கு தப்பித்து போய் உயிர் விளைத்துக் கொண்டார் என்ற ஒரு தவறான வரலாறு எழுதப்பட்டு விடும். அல்லாஹ்வை பயந்தார்கள், தன் மக்களின் மீது இரக்கம் கொண்டு அந்த நோயில பாதிக்கப்பட்டு கடைசியில ஷாம் மக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அவர் தான் இமாம். எங்க அமீரா போறாங்களோ அவங்க தான் தொழுகு வைப்பாங்க. அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாருமே ஆலிம், எல்லாமே ஹாஃபிஸ். ஆனா அவங்க முக்கியத்துவம் அமீர் தான் தொழுகு வைக்கணும், தொழுக வைப்பவர் தான் அமீரா இருக்கணும் இல்லையா? கடைசியில அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னாங்க, இனிமேல் நீ தொழுகு வை. அப்படின்னா அடுத்த அமீர் நீங்க தான். நான் சக்கராத்துல அவங்க மவுத் எப்படி வருது பாருங்க. தன் மரணத்தை அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். கூட இருக்கிற எல்லா மக்களையும் வர சொல்லி, சஹாபாக்கள் தான் உலகத்துல உண்மையிலேயே பெரும் பாக்கியசாலிகள். மவுத்துடைய நேரத்துல என்ன பேசுறாங்க, யாராவது ஒருத்தர் சக்கராத்து நேரம் தான் குடும்பத்தை எல்லாம் மக்களே, நான் துனியால இருந்த காலங்கள் விடிய போகுது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விடாதீங்க, நோம்பு வச்சிருங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, இப்படியும் தன் குடும்பத்துக்கு சொல்லிட்டு மௌத்தானாரு அப்படின்னு ஒரு வரலாறு கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கு. தண்ணி தண்ணின்னு கத்தினாரு, மௌத்தா போயிட்டாரு. போன் அப்படின்னு கேட்டாரு, மௌத்தா போயிட்டாரு. நல்ல செய்திகள் நமக்கு அல்லாஹ் தரட்டும். கூப்பிட்டு மக்களை எல்லாம் சொல்றார், மக்களே உங்கள் அமீர் மரணித்து விடுவேன், அதனால ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லுங்கள், உங்களுக்கும் சொல்லுகிறேன், தொழுகையை சரியாக தொழுது விடுங்கள், ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள், ரமலானில் நோன்பு வையுங்கள், சதகா செய்யுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், உறவுகளோடு பேணி வாழுங்கள், உங்களுடைய அமீர்களுக்கு கட்டுப்பட்டு நிலைமை நாடுங்கள், யாருக்கும் துரோகம் இழைத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கராத்தினுடைய அந்த கடைசி தருவாயில கலிமாவை ஒழித்தவர்களாக அவங்க உயிர் பிரிகிறது. அப்புறம் முஆத் இப்னு ஜபலுக்கு சொன்னாங்க, நீங்க போய் பொறுப்பா இனிமேல் உங்க வேலைகளை பாருங்க. ஹிஜ்ரி 58 உருதுன் அப்படிங்கிற இடத்துல அவர்களுடைய கபர் இருக்கிறது. இவங்களுக்கு ஜனாசா தொழுகையை நடத்தி வைத்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மாதிரி மாமனிதர்களைத்தான் பெருமானார் உருவாக்கி விட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ போராளிகள், வாழ்க்கை முழுவதும் போராடி 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 போராட்ட களத்தில் இன்றைக்கு அவர் கொள்ளை நோய்களில் இறந்து போகக்கூடியவர்களும் ஷஹீத் தான், ஷஹாதத்தை தழுவி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், நீங்களும் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள் அப்படின்னு அடுத்த காரியங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கொள்கிறார். வரலாற்றில் இவ்வளவு உயர்ந்த குணவாதிகள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம். தாத்து சலாசில் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. 2 பிரிவினர்களை பெருமானார் அனுப்புறாங்க. ஒரு படை அம்ர் இப்னு ஆஸ் தலைமையில் போகுது. அங்கே போயிட்டு அவர் கடிதம் எழுதுறாரு, யார சொல்லலாம், படை ஜாஸ்தியாக இருக்குது, பத்தாது, துணை படை அனுப்புங்கள்.
துணைப்படையாக அபு உபைதாவை நியமித்து பெருமானார் அனுப்புறாங்க. இப்போ அங்கே போன உடனே அது சின்ன கிராஸ் ஆயிடுச்சு. 2 படை, ஆனால் 2 அமீர், 2 படை ஒன்றாயிருச்சு. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் தான் அமீர், ஏன்னா அசல் படை நான், எனக்கு துணையா நீங்க வந்திருக்கிறீங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு துணையாக தான் வந்தாலும் அமீர் நான் தானே, அப்போ 2 அமீர் இருக்க முடியாது அல்லவா? அப்போ அபு உபைதா கேட்குறாங்க, விட்டு கொடுங்கள, இந்த போஸ்டிங் மட்டும் பாருங்க, அது எல்லா மனுஷனையும் அது வேலை பார்த்துக்கணும். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, விட்டு கொடுக்க முடியாது, நான் தான் அமீர். அப்போ அதற்கு அபு உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை, கேட்கறதே உரிமை, நீங்கள் விட்டு கொடுக்காவிட்டால் நான் விட்டு கொடுக்கிறேன். அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு அமீரனுடைய தலைமையில் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கொடுத்தார். அப்ப இது சமூகத்திற்கான மிகப்பெரிய ஒரு பாடம். முக்கியமான இடங்கள்ல நீ போறையா நான் போறையா, நான் தான் போறேன், இல்லை நான் தான் போறேன், இந்த சண்டையினால வாய்ப்பு என்ன செஞ்சிடும், பறி போயிடும், வேறு யாரிடமே போய்விடும். யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுங்கள் அப்படிங்கிற உலகத்துல மிக பெரும் வழிகாட்டி யாருன்னா அதற்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பரிசுத்தமான மக்களின் வாழ்வை வாழ்வாக்கி கொள்வதற்குத்தான் இந்த வரலாறுகள் ரமலான் 1 இன்று வரையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ கேட்டோமோ சொந்த வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். 1.25 லட்சம் சஹாபாக்கள், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. எவ்வளோ தேடி வரலாற்றை படித்தால் பிரமிப்பாக இருக்கும். அதான் உலகத்துல சாதனையாளர்கள் பட்டியலை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல முதல் நபரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வைக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் ஏன்னு காரணம் கேட்கும் போது, தான் ஏற்றுக்கொண்ட ஜீசஸை விட மனிதர்களுடைய உள்ளங்களில் ஆளுமை பெற்றவர் யாரு? ஆமா, அவன் விண்வெளிக்கு போனா, இவன் விமானத்தை கண்டுபிடிச்சான், இப்படி எல்லாம் சாதனைகள் சொல்லிதான் அந்த தலைவர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டுபிடித்தார்கள்னா மனிதர்களை கண்டுபிடித்தாங்க. நீங்க யாரு இப்படியே தின்னுட்டு வாழ்றக்கா நீங்க படைப்பீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள், சாதிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கணும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அதை அடிப்படையாக வைத்து அதன் மீது வாழுங்கள் அப்படிங்கிற வாழ்க்கைக்காக போராடிய பெருமானாரின் பெயர் தான் இன்ன வரைக்கும் உலகளாவிய, அதாவது மேலை நாடுகள்னு சொல்றோம், அங்க இருக்கிற ஒரு பெரிய ஜெர்மன் பெரிய நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல கருங்கல் கல்வெட்டிலே பதித்து வைத்திருக்கிறார். உலகத்திற்கு நீதியை தந்தவர்கள் அப்படிங்கிற பேர்ல முதல் பேர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஜட்ஜுகள்லாம் தீ பிடிச்சிருச்சு, தீய காப்பாத்துறதுக்கு உள்ள போய் பார்த்தா ஜட்ஜு வீட்டுல ஒரு தங்க வெள்ளியா கிடக்குது. அப்ப இவன் என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்க. மோசமான உலகம் இல்லையா? உலகத்துல எந்த துறைக்கும் பெருமானார் எப்படியோ அப்படித்தான் இந்த 1.25 லட்சம் மக்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட என்ன இல்லை? வியாபாரமா, போரா, ஆராய்ச்சிகளா? ஹிஜ்ரி 400 வரைக்கும் உலகத்தை ஆட்சி செய்தது யாருன்னா முஸ்லிம்கள் தான். ஹிஜ்ரி 400 வரைக்கும் வரலாறு. எல்லா கல்வி கேந்திரங்கள், எல்லா விதமான பல்கலைக்கழகங்கள் ஒரு காலம் இருந்துச்சுங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை தேடி வருவாங்களாம். எதுக்கு? படிக்கிறதுக்கு. வரலாறு அப்படியே திரும்பிச்சு. இன்ன வரைக்கும் கிறிஸ்டின்னு தான் போய் எஜுகேஷனுக்கு. அவன் பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவுமே அவன் போகிற இடத்துல மெடிக்கல் மற்றும் எஜுகேஷன் இந்த 2 கையில் வச்சுக்குவான். எவனுமே பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா தொட்டா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். கிறிஸ்தவர்கள் இல்லாத மருத்துவமனை நீங்க சொல்லுங்க. இந்த பக்கம் இருந்ததை அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க தான் நான் சொல்றேன். பெருமானார் சும்மா ஒரு வரலாறு பேசி தீக்கிறக்கல்ல. இந்த கட்டமைப்பு உலகத்துல எங்கங்க இகாமத்து சொன்னா வந்து சமுதாயம் நிக்கிறதுக்கு ஒண்ணு காமிங்க. இந்துக்கள்ல காமிங்க, கிறிஸ்தவர்கள காமிங்க, யூதன்ல காமிங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வாங்க சொன்ன உடனே உலகத்துல ஏதோ ஒரு முறையில சமுதாயம் கூடி இருந்தா இல்லையா? மக்களை கூட்டுறதா பிரச்சனை. கியாமத்து வரைக்கும் கூட்டிட்டாங்க பெருமானார்.
கூட்டிட்டாங்களா? ஒரு ஜும்மால தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 20,000 பள்ளின்னு கணக்கு வச்சுங்க. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஜும்மால மினிமம் 5,000 ரூபா. 5,000 பெருக்கள் 20,000 சொல்லுங்க. 10 லட்சம் ரூபா ஒரு அறிவிப்புல ஒரு வாரத்துல திரளுது. 4 ஜும்மாக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. ஒரு வருஷத்தினுடைய ஜும்மா வசூல நான் சொல்றது நம்ம பள்ளியிலாம் பறக்கத்து விஷயத்தை பொறுத்து 25,000 மேல விழுது. சில பள்ளிகளில் லட்சங்கள்லாம் விழுகும் விஷயத்தை பொறுத்து. இந்த சமுதாயத்தை பொது காரியங்களுக்கு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான திட்டம் கட்டமைப்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னங்க, வாழ்றது மட்டும்தான். அந்த ஒழுக்கத்தை தவற விட்டதுனால நம்மள்ட்ட காசு இருக்கு, நம்மள்ட்ட படிப்பு இருக்கு, நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு, ஆனா யூனிட்டி இல்லை. ஒரு தலைமுறைக்கு நல்ல வழியை சொல்லினாச்சு குடி போடுமா இல்லையா? இதுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டல் மஸ்ஜித் தான். மஸ்ஜித் தான் எல்லாம் வச்சேன். கூடு, இங்கே கூடு, ஒரு எத்தியமுக்கு கல்யாணம் முடிச்சு போடு, இங்கே கூடு ஒருத்தனை படிக்க வை, இங்கே கூடு ஒரு ஏழையை தூக்கி விடு, இங்கே மட்டும்தான் சாத்தியப்படும், இதில் மட்டும்தான் சாத்தியப்படும். மஸ்ஜிதுகள் தான் ஒவ்வொரு தக்குவாவுடையவனுக்குமான வீடுன்னு பெருமானார் சொன்னாங்க. சும்மா தொழுதுட்டு போறதில்ல. தொழுக வர்றாங்க, திடீர்னு தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து குடி வர்றார். அவருக்கு யாரை தெரியும் சொல்லுங்க? 4 நேரம் தொழுக வந்தாருன்னா 5ஆவது நேரம் அவருக்கு ஒருத்தர் சலாம் சொல்றாரு. நீங்க யாரு? தூத்துக்குடியிலேருந்து புதுசாக குடி வந்திருக்கிறாங்க. அப்படியா? அப்போ 2 பேரும் ஒன்றா டீ குடிக்க போகிறாங்க. அவர் நண்பர்கள்லாம் இவருக்கு பழக்கமாகறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் நான் இந்த மாதிரி நல்லா பெயிண்டிங் பண்ணுவேனுங்க. என்னப்பா இப்படி இவ்வளோ இதாக சொல்கிறீங்க? நம்மள்கிட்ட ஒருத்தர் இருக்காருங்க, உடனே ஜாயின் பண்ணி விட்டாச்சு, அழகாக பெயிண்டிங் போகிறாரு. அடுத்த வாரம் சும்மாலாம் அவர் 1000 ரூபா போகிறார். இந்த யூனிட்டியை யார் உருவாக்கி வச்சிருக்கா? நீங்க போய் உத்தரப்பிரதேசத்தில் உட்கார்ந்துட்டு ஒருத்தன்ட்ட பழகி நீங்க சம்பாரிச்சுட்டு வாங்க பார்க்கலாம், நடக்காது. பள்ளிவாசலுக்கு போகணும். எவ்வளவு நடக்குது ஒரு மஸ்ஜிதுல, நாம சொல்லாமையே நடக்குது. இன்னொருத்தர் மாறியா இருக்காரு, பிரயாணத்துல வந்த எங்க அம்மா இங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கு, இது தொழுதுட்டு போகலான்னு வந்த, எங்க போறது ஒன்று பாய், என்ன பாய் இப்படி இருக்கிறீங்க, இங்க வாங்க நம்ம முத்தோடி இருக்காரு பாய், இந்த மாதிரி. அப்படியா? சரிங்க, நம்ம பள்ளியில் வேணால் ரூம் இருக்கு, நீங்கள் தங்கிங்க. என்ன தாங்க, ஒரு மதுரைக்குள்ள அறிவிப்பு செஞ்சாச்சு. ஒரு 2,000 ரூபா, ஒரு 4,000 ரூபா கிடச்சிது. ஒரு சந்தோஷம் இருக்கு. அம்மாவை ஜிஹெச்சில் வச்சிருக்கிறாங்க, சோத்துக்கு வெளியில் போங்க பாய், நம்ம பசங்க இருக்கிறாங்க, போடா பொறுமை சோறு கொடுத்துட்டு வா, என்ன பார்த்தா பிளட்டு வேணும், என்ன நீ ஒரு மூமின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு வந்துட்டேன்னா போதும், ஒரு உயிர் காக்கும் பணியை கூட மக்கள் செய்து விடுவார்கள். இந்த கட்டமைப்பு எல்லாம் மஸ்ஜிதில் வைத்துதான் பெருமானார் உருவாக்கினாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த மஸ்ஜித் தான் சமுதாயத்தினுடைய அடையாளம். பிரிஞ்சு நிற்காதீங்க, தனித்தனி பேரில் போகாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கடைசி நாள் நம்ம ரமலான் குழப்பம் இல்லாமல் போயிருச்சு. எப்போ அல்லாஹ் காமிக்கிறானோ அன்னைக்கு பெருநாள். கரெக்டா? அவ்வளோ சத்தமெல்லாம் போய்க்கணுமா இல்லையா? இப்போ இந்த குழப்பம் பண்ணுறவங்க சரியாக புவியியல் படிக்கலைன்னு நான் சொல்லுவேன், சரியாக வானியல் படிக்கல. எப்படிங்க ஒரே நைட்டு உலகம் முழுவதும் லைலத்துல் கத்ர் வருமா சொல்லுங்க? நீங்க லைலத்துல் கத்ர்னு தேடுற அன்னைக்கு அமெரிக்காவில் பகலா? என்ன அறிவு? அப்படி எல்லாம் முடியாது. சூரிய ஓட்டம் மாறுது, சந்திர ஓட்டம் மாறுது. உங்க ஊர்ல எப்பொழுது நீங்கள் பிறை பார்க்கிறீர்களோ அன்னைக்கு லைலத்துல் கத்ர். அது எப்படி பல லைலத்துல் கத்ர் வரும்? உனக்கு என்ன பிரச்சனை? கொடுக்குறவ யாரு? அல்லாதான். நீ உட்காந்து தொழுக வேண்டியது, துவா கேட்க வேண்டியது தானே. இல்லை ஒரே டவுட்டாக இருக்கு, பாலக்காட்டில் நேற்று நமக்கு அது ஜீர்ணிக்கும். நீ எதுக்கு ஜீர்ணிக்கிற? ரப்பு போட்ட வழிமுறை. அதெல்லாம் குறிப்பாக குனிமுத்தூர் மக்களுக்குன்னு நான் தெளிவாக சொல்லுவேன். இங்கே நம்ம பசங்க விவரம் தெரியாமல் என்ன பள்ளிவாசல், இது பள்ளிவாசல் சொல்லக்கூடாது, ஹிஜ்ரா கமிட்டி அவன் இப்போவே அறிவிச்சிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பெருநாள், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறது. அவன்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, மற்ற குழப்பவாதிகளை மாதிரி தான் அவனும். ஆனால் இந்த பிறை விஷயத்தில் அவனே அல்லாஹ்வா மாறி கியாமத்து நாள் வரைக்கும் ரம்ஜான் எப்போ வரும்னு எவ்வளோ முட்டாள்தனம். ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தாருன்னா இவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பான், அவ்வளோ முட்டாள்தனம்.
முட்டாள்தனங்கிறத விட என்ன செய்வாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் வச்சுட்டு இன்கேஸ் நமக்கு திங்கக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னோம், பெருநாள் அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்க ஆறாம, அவனை பிடிச்சிட்டு வந்து பள்ளியில் கட்டி வச்சு சாத்து. நம்ம ஜமாத்தில் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பெரிய ஜமாத் அல்லவோ, ஒரு மஹல்லாக்குள்ள பின்னாடி ஜாக்கு பசங்க இருக்காங்க. இவனுங்க என்ன அந்த கடைசி நேரத்தில் அறிவிச்சிருவாங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் கரை பார்க்கப்பட்டு விட்டது, போடா கூட்டிகிட்டு போ, நாய் பயில போ, அங்கே போ. தப்புங்க, பெரிய தப்பு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஓவராக போடுங்க, என்னடா பண்ண சொல்கிற, இவ்வளோ தப்பு மொஹல்லாக்குள்ள பண்ணி வச்சிருக்கீங்களே. சுன்னத்து ஜமாத்துங்கிறது பெருமானாருடைய வழிமுறை, எவ்வளோ குழப்பங்கள் வருது. அவனுங்க வேட்டை கட்டிட்டு வந்துட்டு பெருச்சு மரத்தை வாங்கி போடும், நோம்பு முறை பெருநாளைக்கு நோம்பு வைக்கிறது ஆறாம. உன்னை என்ன செய்யணும்னு சொல்லுவேன், நான் தெளிவாக சொல்கிறேன். தௌஹீது, ஜாக்கு, சலஃபி கேரளாவில், அது மாதிரி ஜமாத் இஸ்லாமி, அவன் ஒரு மாடர்ன் முஸ்லீம். நிறைய பேர் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு மாடர்ன் முஸ்லீம். இப்போ நான் சொன்ன சஹாபாக்களை எல்லாம் கேவலமாக பேசுகிறவன் தான் யாரு? ஜமாத் இஸ்லாமி. நீங்கள் அவன் ஸ்கூல் நடத்துகிறான், அவன் வெறும் மெடிக்கல் அப்படின்னு கொள்கை குழப்பம் எப்போ தனி ஆயிட்டானுங்களோ ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த 72 பேர்த்திட்ட நம்ம ஈமான பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு குரூப் இருக்குது, குர்ஆனை மட்டும்தான் ஏற்றுக்குவோம், இப்போ ரசூல்லா எங்கே போகிறோம். இன்னொருத்தர் இருக்கிறான், ரசூல்லாவை மட்டும் ஏற்றுக்குவோம், அபூபக்கர் நாயகத்தில் ஏற்றுக்க மாட்டான். எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம பயணத்திற்கான ஒரு அடையாளம் சுன்னத் என்ற பெருமானாரும் ஜமாத் என்ற சஹாபாக்களும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், 1.25 லட்சம் சஹாபாக்களும் ரோல் மாடல் தான், யாரையும் தவிர்க்க முடியாது. இந்த ஷியாஸ்ன்னு ஒரு குரூப் இருக்காங்க, கோரா முஸ்லீம். அவன் என்ன செய்வான்னா, அபூபக்கர் நாசமாகட்டும்னு சொல்லி சபிப்பான். எங்க மெம்பரில் சபிப்பான். அவனோட பள்ளிக்கு போனீங்கன்னா, ஏன்னா அவன் சொல்கிற கான்செப்ட் என்னன்னா, அலி தான் நபி ஆகணும், ரசூல்லா ஏமாற்றி வாங்கிட்டாரு. என்ன அறிவுங்க. அப்புறம் இன்னொன்று, ரசூல்லா கூட ஏற்றுக்கலாம், அவருக்கு பிறகு அலி தான் ஜனாதிபதியாக வந்திருக்கணும், அபூபக்கர் உமர் சின்ன பையங்கிறதுனால ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்கு, இப்படியெல்லாம். அதுதான் அது கடைசியில் ஒரு கட்டத்தில் வஞ்சன்ஸாக மாறி கொலை செய்கிற அளவுக்குலாம் துணிஞ்சுட்டாங்க. துணிஞ்சு அப்படியே தனி பார்க்கலாம், அல்லாஹ், ரசூலுல்லா, அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, இப்படின்னு தனி ஒரு வேற யாரையும் மதிக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம இன்னைக்கும் நெஞ்சம் நிறைய சொல்கிறோம், சையதுனா அபூபக்கர் சித்தீக், சையதுனா உமர் ரலியல்லாஹு, சையதுனா அலி, எல்லாரையுமே ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த வரலாறுகள் அதான் சொல்கிறாங்க, சஹாபாக்களுக்குள்ள நடந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்காதீங்க. மனிதர்கள் தானே, அரசியல் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, அதுக்குள்ளேலாம் போகாதீங்க. இவர்கள் மூத்த சமூகம், இவங்களை எல்லாத்தையும் தான் பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் விண்ணில் மின்னுகிற நட்சத்திரங்களை போல, யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். நான் சொல்றேன், சஹாபாக்கள் இல்லாம குர்ஆன் நம்ம கைக்கு வந்திருக்குமா? சஹாபாக்கள் இல்லாம ஹதீஸ் கைக்கு வந்திருக்குமா? சொல்லுங்க. இந்த சஹாபாக்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் தாபியீன்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்தாங்க. அந்த தாபியீன்கள் காலத்துல தான் குர்ஆன் புத்தகம் மாதிரி வந்துச்சு. ஹதீஸுகள் புகாரி, முஸ்லிமு, நசை எல்லாம் படிக்கிறோம்ல. அப்புறம் இமாம்கள் ஹனஃபி, ஷாஃபி, இதெல்லாம் சட்ட ஆராய்ச்சிகள் தான், வேறுபாடுகள்லாம் கிடையாது. நீங்கள் யாராச்சும் சொல்லுங்க, ஷாஃபி பள்ளிக்கு தொழுவு போனால் உள்ள விட மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க. இந்த இமாமை பின்தொடர்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு. ஷாஃபி ஹனஃபி பள்ளியில் தொழுகிறதுல எந்த சின்ன சின்ன ஆராய்ச்சிகளின் மாற்றம். ஏங்க உஸ்தாத் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நான் இப்படி செய்கிறேன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற இடத்துல போய் எப்படி செய்ய முடியாது. நீ எல்லாமே 2-3 மெத்தேடுகளை அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லி கொடுத்தாங்க. எதையாவது ஒன்றை தான் ஃபாலோ பண்ணணும். சின்னதை நான் சொல்கிறேன், நான் ஹனஃபி சனா ஓதுவேன், ஷாஃபி என்ன செய்வார், வஜ்ஜஹத்து ஓதுவார். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. நீ வஜ்ஜஹத்து ஓதிக்கோ, நான் சனா ஓதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சொன்னது யார் தான்? சொன்னதான். இப்படி எளிமையா மார்க்கத்தை கொண்டு போறதை விட்டுட்டு இந்த ஒன்றை எடுத்து ஒரு பிறைக்காக வேண்டிய நான் தனி பள்ளியை கட்டுவேனா, அது இடிக்கப்பட வேண்டியது. அதுதான் அப்படியே மேல மேல போய் காதியானியா வந்து நிக்குது. காதியானிக்கு காதியானியே காப்பீர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யார் மேலேயும் வன்மம் வச்சுட்டோம் அவன் பிடிக்காது அப்படின்லாம் இல்லை. நீங்க தவறான
வழிகாட்டுதலில் சிக்கிக்கொண்டு ஈமானை இழந்து விடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தன் கையில அமீர்னா என்ன? என் தீன் அவன் கையில கொடுக்குறேன்னு அர்த்தம். அவன் தப்பானவனா இருந்தா சொல்லுங்க, அவன் உங்களை எல்லாம் தூண்டி விட்டு ஜக்காத்தெல்லாம் வசூல் பண்ணிட்டு அவன் சொகுசா வாழ்றான். என் குடும்பத்து ஏழை, அவனுக்கு போய் ஜக்காத்து கிடைக்கல இல்லை. அப்ப நாம ஷரியத்தை சொல்றோம். உஸ்மான் நாயகம் வரைக்குங்க ஜக்காத்து ஷரியத்து படி அரசாங்கம் வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. உஸ்மான் நாயகம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நாடு நிறைய ஆயிடுச்சு, பாப்புலேஷன் பெருகிருச்சு, ஜக்காத்து கொடுக்குறவங்க நிறையா இருக்கிறாங்க, வாங்குறவங்க நிறையா இருக்காங்க, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்னு நான் யாரை நம்புறதுன்னு கேட்டாங்க. ஜக்காத்து வசூலுக்கு போகணுமா இல்லையா? ரசூல்லா காலத்திலே ஒரு ஆள் வசூல் பண்ணிட்டு வந்து 2 கையில் இப்படி கொடுக்குறாரு ரசூல்லா. இது வந்துங்க ஜக்காத்து பணம், இது எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. புரியுதா? பல்லாஹுடைய ரசூல் அப்படி திரும்பிட்டு சொன்னாங்க, அவங்க அப்பா வீட்டில் உட்கார்ந்துருந்தா அவனுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. புரியுத விஷயம் என்னன்னு? அன்னைக்கு காசு களவுத்தனத்தை தானா கொண்டு வந்து சேர்த்தியது. தானா கொண்டு காசோட நோய் அதுதான். அதனாலதான் உஸ்மான் நாயகம் ஒவ்வொரு ரமலான்லையும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, மக்களே அல்லாஹ்வை பயந்து அவங்கவுங்க ஜக்காத்தை அவங்கவுங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவங்களே என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஜாயிண்ட் பண்ணி ஏழைகளை கொண்டு போய் சேர்க்கிற நம்பகத்தன்மை இப்ப இல்லை. இதை விட என்ன விவரிக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அமல் செய்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.